நாம் இந்த வண்ணமாகவே தேவ கோவாக்கினை குரல் என்ற பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இரண்டாவது பக்கம். பிரியமானவர்களே, பூர்வ திருச்சபையிலே தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முறைமை இருந்தது. அது என்னவென்றால், வெளியரங்கமாய் பாவம் செய்த குற்றவாளி ஆத்துமாக்கள் கர்த்தாவின் நாளில் ரட்சிக்கப்படுவதற்கும் மற்றவர்கள் கண்டு எச்சரிப்படைந்து குற்றம் செய்யப்படுவதற்கும் எந்த நாட்களில் துவக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் வெளியரங்கமாக தவறு செய்து இவர்களுக்கு சிகிச்சைக்குட்பட்டார்கள். அந்த முறையை திரும்ப ஏற்படுத்த நலமாயிருக்கும். அதுவரைக்கும் அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய என்னவெனில், உபாகமம் 27 அதிகாரத்திலும் மற்ற வேத வாக்கியங்களிலும் குணப்படாத பாவிகளுக்கு வரும் தேவ சாபத்தை காட்டிய வசனங்களை தெரிந்தெடுத்து இக்காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கிறதும் ஒவ்வொரு வசனத்துக்கு நீங்கள் ஆமென் என்று மறுமொழி சொல்கிறதும் நலம் என்று தோன்றுகிறது. பாவிகள் மேலும் தேவ கோபத்தினால் எச்சரிப்படைந்து உண்மையாய் மனம் திரும்பவும் பயப்படவும் மோசமுள்ள நாட்களில் சாவதானமாய் நடக்கவும் தேவ சாபத்துக்கு ஏதுவானவர்கள் என்று நீங்களே வாயினால் அறிக்கையிடுகிறேன் தீமைகளை விட்டு விலகவும் உங்களை ஏவிடுவதற்கு இந்த வாக்கியங்களை வாசிக்க வேண்டும். வணங்கும்படி சித்திர சுரபத்தியாவது வார்ப்பு கிரதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் மறுமொழியாக ஆமீன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இவருடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்நியர் திக்கற்றவர் விதவைகள் ஆகியோருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய மனைவியோடு உபச்சாரம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்கிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தனக்கு தஞ்சமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போய் இதயமுள்ளவர்கள் சபிக்கப்பட்டவன். இரக்கமில்லாதவர்கள் வேசிக்கள்ளர் விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் விக்கிராரணைக்காரர் பின்புறணிக்காரர் வெறியர் அநியாயக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தீர்க்கதரிசி ஆகிய தாவீது சொல்கிறபடி தேவனுடைய கற்பனையை விட்டு வழி விலகிறவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களானதால் பயங்கரமான கோபாக நமது தலைமையில் விழுவதற்கு ஏதுவாக இருக்க நினைத்து நாம் செய்த குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு நம்ம துர்நடக்கைக்காக புலம்பி அழுது மறந்தவர்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி கவலைப்பட்டு சாந்தமும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு நம்முடைய கர்த்தராகிய தேவன் திரும்ப கடவோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்படிக்கு இப்பொழுதே கோடாரி மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாயிருக்கிறது. அவர் துன்மார்க்க மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தவும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. இதோ பூமியினுடைய குடிகளில் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சி சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னினாலே சுட்டெரிப்பார். இரவிலே திருடன் வருகிறவருமாய் கர்த்தருடைய நாள் வரும். சமாதானமும் சௌக்கியம் உண்டு என்று மனிதர்கள் சொல்லும் போது கற்பதியானலுக்கு வேதனை வருகிற போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. குணப்படும்படி அடிக்கடி வரவழைத்த தேவனுடைய இரக்கத்தையும் பொறுமையையும் நீடிய சாந்தி அசட்டை பண்ணிய முரட்டு பாவிகள் இருதய கடினத்தினாலே தங்கள் மேல் குவித்து கொண்ட தேவ கோபமானது ஆக்கினை செலுத்தும் நாளிலே விளங்கும். அப்பொழுது அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவள் அதிகாலையை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவள் அறிவை வெறுத்தார்கள், பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து விடுதலெல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கதவு பூட்டின பின்பு தட்டுகிறது வீணாயிருக்குமே. ஆக்கினை செலுத்தும் காலத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி கேட்கிறதற்கு காலம் கடந்து போயிருக்கும். சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கும் அந்தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று நீதியுள்ள தீர்ப்பை கூறிய சத்தம் ஐயோ எத்தனை பயங்கரமாயிருக்கும். ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதால் நம் இரட்சணிய பகல் கடந்து போகும் முன்னே எச்சரிக்கையாய் நடக்க கடவோம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே நாம் தள்ளப்படாதபடி
நமக்கு வெளிச்சம் இருக்கும் அளவும் வெளிச்சத்தில் விசுவாசமாயிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க கடவோம். மனதார உண்மையுள்ள இதயத்தோடு தம்மிடத்தில் திரும்பினால் முன் செய்த பாவங்களை அளவற்று தமது இரக்கத்தினாலே மன்னிப்போம் என்று வாக்குத்தம் செய்து குணப்படும்படிக்கு நம்மை இரக்கமாய் அழைக்கிறேன். தேவனுடைய தயவை அசட்டை பண்ணாதிருப்போமாக. நமது பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் உண்மையாகும், அவை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் உண்மையாகும். உங்கள் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் செய்த பாதகங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவி உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகினுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நாம் பாவம் செய்யாதிருந்தும் நீதிபராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுபவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை செய்த கிருபாதாரவரி அவரே. நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகையால் நான் உண்மையாய் குணப்பட்டு அவரோட சேர்ந்து அவர் கீழ்ப்படிந்து இனி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய மெதுவான நுகத்தையும் லேசான சுமை ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடும் பொறுமையோடும் அன்போடும் அவருக்கு பின் சென்று அவருடைய பசுத்தாவினால் நடத்தி ஆளப்பட்டு அவருடைய மகிமை உண்டாக எப்பொழுது விருப்பம் முற்று நாம் அழைக்கப்பட்ட நிலையில் நன்றியோடு அவரை ஏற்ற விதமாய் சேவிப்போமாயில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சித்தமுள்ளவரும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவருமாயிருக்கிறார். நாம் இது நிச்சயம் என்று அறிந்திருப்பதனால் உண்மையாய் குணப்படுகிற பாவிகளை இரக்கமாய் அங்கீகரிக்க அவரிடத்துக்கு திரும்ப கடவோம். இப்படி செய்தால் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறவர்களுக்கு கூறப்படும் கொடிய ஆக்கிர தீர்ப்பினின்றும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்றும் கிறிஸ்துவ நம்மை விடுதலையாக்கி நம்மை வலது பக்கத்தில் நிறுத்தி தம்மை பிதாவுடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தருளி மகிமையுள்ள தம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி கட்டளையிடுவார். அந்த ராஜ்யத்தில் அவர் தமது அளவில்லாத இரக்கத்தினாலே நம் எல்லாரையும் சேர்த்து கொள்வாராக. ஆமேன். யாவரும் முழங்கால் படியிடுவோம். தேவஸ்த முழங்கால் படியிட்டோமாக தாவீதோடு கூட சேர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கம் என் மீது நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரி ஒருவருக்கே விரோதமான பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாக நடப்பித்தேன். நீ பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் போது உமது பரிசுத்தம் விளங்கும், அதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்து உருவானேன், தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீ என்னை ஈசோப்பினால் சுத்தியேன், அப்ப நான் சுத்தமாவேன். என்னை கழுவியலும், அப்ப நான் உறைந்த மலையில வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்படி நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீ உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியலும். தேவனே, சுத்த இதயத்தை நீ சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உன் சமூகத்தை விட்டு தள்ளாமல் பசுத்தாவினிடத்தை எடுத்துக்கொள்ளாமல் மிரும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, இரத்த பலிக்கு நீங்களாகும், அப்பொழுது நான் உம்முடைய நீதி கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்து அப்பொழுது என் வாய்மடை புகழை அறிவிக்கும். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டும் நறுங்குண்டமான இதயத்தினை புறக்கணியே. சீயோனுக்கு உமது பிரியத்தினை நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகனமாய் நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதா குமார பசுதாவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிறேன் எங்கள் பிதாவே, நாமம் ராஜ்யம் வருவதாகும், சுத்தமுள்ளதை செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாகும். அப்பத்தை எனக்கு தாரும், குரோமாய் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய அடியாராய் எங்களை இரட்சியும். நாம் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். உன்னதத்திலிருந்து எங்களுக்கு சகாயத்தை அனுப்பும். எப்பொழுது எங்களை வல்லமையோடு காத்தருளும். இரட்சகராய் தேவனே, எங்களை ஆதரியும். பாவிகளா எங்களுக்கு உமது நாமத்தின் நிமித்தம் இறங்கும். ரட்சிப்பின் வேண்டாங்களை இரட்சியும்.
கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. கர்த்தாவே பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லாரும் தேவரீர் இரக்கமாய் அருளி செய்யும் மன்னிப்பினால் பாவ விமோசனம் அடையும்படிக்கு எங்கள் ஜெபங்களை இரக்கமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் உண்டாக்கின ஒன்றையும் பகையாமல் எல்லா மனிதன் மேலே இரக்கமுள்ளவராயிருக்கிறீர். பாவியின் மரணத்தில் விரும்பாமல் அவன் தன் பாவியில் திரும்பி ரட்சிக்கப்படுகிறதே விரும்புகிறீர். எங்கள் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்கிற எங்களை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். இப்பொழுதும் இரக்கமாயிருக்கும் உமக்கு லட்சணம் பாவங்களை மன்னிக்கும் உமக்கு உரியது. நீ மீட்டுக் கொண்ட ஜனமாய் எங்களுக்கு இறங்கி பொறுத்திரளும். தயவுள்ள கர்த்தாவில் இறங்கி பொறுத்திரளும். அற்ப மண்ணும் நீச பாவிகளும் ஆயும்படி அடியார்களை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். அக்கிரமத்தை தாழ்மையாய் அறிக்கையிட்டு பாவங்களுக்கு உண்மையாய் துக்கப்பட்டு எங்களை விட்டு ஒரு கோபத்தை விலக்கி நான் மறுமையிலே உம்மோடே என்று வாழ்ந்திருக்கும்படி தேவரே தீவிரமாய் மேலே எங்களுக்கு சகாயம் செய்திருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உம்மிடம் திரும்பி ஜனமாயங்கள் மேல் கிருபையாயிரும் கர்த்தாவே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் சம்பூர்ண தயவும் நிறைந்த தேவன், தண்டனைக்கு பாத்திரராகி எங்கள் மேல் பொறுமையாயிருக்கிறீர். கோபம் கொள்கிற காலத்திலையும் இரக்கத்தை நினைவு கூறுகிறீர். உங்கள் ஜனத்துக்கு இறங்கி பொறுத்திரளும். கர்த்தாவே, இறங்கி பொறுத்திரளும். உம்முடைய சுதந்திரமாகி நாங்கள் கலங்காதபடி செய்யும். உமது இரக்கம் மிகுந்திருப்பதனால் கர்த்தாவிற்கு செவி கொடும். திரளான உமது இரக்கம்படியே எங்களை நோக்கி பாரும். உடைய குமாரனும் எங்கள் புண்ணியநாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இதை அனுகிரகித்திரளும். ஆமென்.